வணக்கம் நண்பா. கடினமான சமயங்களில் கூட மனம் தளராமல் வருந்தாமல் புன்னகையுடன் கடந்து செல்வதற்கு பெயர்தான் பக்குவம். நீ மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் அது உனக்கு பல மடங்காக திரும்பி வரும். அதுவே இயற்கை. உன்னை கோபப்படுத்தும் மனிதனை சிறு புன்னகையால் வீழ்த்திவிடு. உன் கோபம் அவர்களுக்கு வெற்றி. பொறுமை உனது வெற்றி. உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் நீங்கள் எவ்வளவு விளக்கங்கள் கூறினாலும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. உன்னை புரிந்து கொண்ட மனிதர்களுக்கு நீங்கள் விளக்கங்கள் கூற தேவையே இல்லை. அழகு என்பது உருவத்தில் இல்லை, உள்ளத்தில்தான் உள்ளது. நீ உன் மனதில் தூய்மை அடைந்தால் மற்றவர்களுக்கு நீ அழகாகத் தெரிவாய். மற்றவர்களுக்காக என்றுமே உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே. உனக்கானவர்கள் என்றுமே உன்னை மாற்ற நினைப்பதில்லை. உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் உண்மை. உன் கனவுகளுக்காக நீ உழைக்காவிட்டால் பிறரது கனவுகளுக்காக நீ உழைக்க வேண்டிய நிலை ஏற்படும். உனது லட்சியத்தை கண்டறிந்து அதற்காக உழைக்கத் தொடங்கு. இன்பம் மட்டும் வாழ்க்கை அல்ல, இன்பம் துன்பம் ஆகிய இரண்டுமே கலந்ததுதான் வாழ்க்கை. இன்பம் மட்டும் இருந்தால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லை. துன்பத்திற்கு பிறகு வரும் இன்பமே உனக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும். இருட்டில் இருக்கும் மனிதனுக்கே வெளிச்சத்தின் அருமை புரியும். அதுபோல் துன்பத்தில் வாழும் மனிதனுக்கே இன்பத்தின் அருமை புரியும். நீங்கள் நிறைய கடினமான விஷயங்களை சந்திக்கிறீர்கள் என்றால் கவலைப்படாதீர்கள். வாழ்க்கை உங்களுக்கு நிறைய வெற்றிகளை தருவதற்கே உங்களை சோதிக்கிறது என்று நினைவில் கொள்ளுங்கள். மற்றவர்களை வடிவமைப்பது ஒரு கலைதான். ஆனால் தனது வாழ்க்கையை தானே வடிவமைத்துக் கொள்வதுதான் வாழ்நாள் சாதனை. உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் அடைய விரும்பும் அனைத்தையும் உங்களால் நிச்சயம் அடைய முடியும். வாழ்க்கை நீங்கள் வருந்துவதற்கான ஒரு காரணத்தை உங்கள் கண்முன் காட்டினால் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு 100 காரணங்களை கண்டுபிடித்து மகிழ்ச்சியாக வாழப் பழகுங்கள். எல்லா சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால்தான் ஒரு செயலை செய்வேன் என்று முடிவு செய்யாதீர்கள். அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையப் போவதில்லை. உங்களால் இப்பொழுது என்ன முடியுமோ அதை செய்யத் தொடங்குங்கள். அது உங்களை வெற்றியை நோக்கி நகர்த்திச் செல்லும். தோல்வியைக் கண்டு அஞ்சாதீர்கள். தோல்வி என்பது பாடங்கள்தான். அதை கற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். ஆனால் உண்மையான தோல்வி என்பது முயற்சி செய்வதற்கு பயந்து முயற்சி செய்யாமலே இருப்பதுதான். எனவே எத்தகைய சந்தர்ப்பத்திலும் உனது முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள். வெற்றி என்பது அவ்வளவு சுலபமாக இருந்திருந்தால் அனைவரும் அடைந்திருப்பார்கள். அது கடினமாக இருப்பதால் தான் அதற்கு தகுதியானவர்களுக்கு மட்டும் அது கிடைக்கிறது. கடினமான சூழ்நிலையை கையாண்டு வெற்றி பெறும் மனவலிமையை வளர்த்து கொள்ளுங்கள். வெற்றி உங்கள் கைகளில். சில மனிதர்கள் தாங்கள் ஆசைப்பட்டதை அடைய முடியுமா என்று ஏங்குகிறார்கள். சிலர் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வெகு சிலரே அதை நடத்தி காட்டுகிறார்கள். அதற்குண்டான ஆற்றலையும் திறமையையும் வளர்த்து கொள்கிறார்கள். அவர்களே வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். வெற்றி என்பது கடினம்தான். ஆனால் உங்கள் மனதின் வலிமை அந்த கடினத்தை கடக்க உங்களுக்கு உதவும். எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் உங்களால் முடியும். உன் எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் உன் சிந்தனை தெளிவாக இருக்கும். உன் சிந்தனை தெளிவாக இருந்தால் உன் செயல்களும் நல்லதாக இருக்கும். வாழ்க்கை சிறப்பாக மாறும். உன்னிடம் உள்ள திறமைகளை மற்றவர்கள் அறியாவிட்டாலும் நீ அறிந்திருக்க வேண்டும். உன்னை மற்றவர்கள் நம்பவில்லை என்றாலும் நீ உன்னை முழுமையாக நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையின் மூலம் நீ பெறும் வெற்றி மற்றவர்கள் உன் மீது நம்பிக்கை வைக்க வழிவகுக்கிறது. நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.